ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இது வரைக்கும் 2 பதிவுகள் ராசி பலன் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதில் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ராசி பலன் சொல்லும்போது அதில் எவ்வளோ விஷயங்கள் சரியாக வராமல் போகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவே நான் சொல்கிறேன். நான் முதலே சொல்லிட்டேன், ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அது தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக இது சொல்கிறேன். மேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்வினி, பரணி, கிருத்திகை அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த மேஷ ராசி 30 டிகிரிகள் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 30 டிகிரிகளில் 3 டிகிரி 20 மினிட் அப்படின்னு 30 டிகிரியில் பிரித்தா 9 பாதங்கள் வரும். புரியுதுங்களா? இப்போது நீங்கள் ஒரு நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ராசியில் 9 பாதங்கள் வரும். அந்த 9 பாதங்களில் ஒரு நட்சத்திரம் 4 பாதமாக வரும்போது 9 பாதங்களும் 3 நட்சத்திரங்கள் வச்சுருக்கோம். ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம், 2வது நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கிறப்ப 8 பாதம் கம்ப்ளீட் ஆகி இன்னொரு நட்சத்திரம் அந்த ஒரு பாதம் அந்த ராசிக்குள்ளே இருக்கும். அதுவே ரிஷபம் அப்படின்னு சொல்லி போயிட்டிங்கன்னா கிருத்திகையோட 3 பாதங்கள் அந்த ராசிக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் ரோகிணி முழுமையான நட்சத்திரமாக 4 பாதம் எடுத்துக்கும். அப்போது 7 பாதம் ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் மிச்சம் 2 8 9ஆம் பாதங்களை மிருகசீரிஷ நட்சத்திரம் வச்சுருக்கோம். அப்படி மிருகசீரிஷ நட்சத்திரம் வச்சிருக்கும்போது மிதுன ராசிக்குள்ள என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மிருகசீரிஷ நட்சத்திரத்துடைய 2 பாதங்களும் திருவாதிரை முழுமையாகவும் புனர்பூச நட்சத்திரத்துடைய 3 பாதங்களும் மொத்தம் 9 பாதங்கள் அங்கே இருக்கும். அடுத்து கடகராசி. கடகராசிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம் 3 பாதங்கள் மிதுனத்தில் இருக்கிறனால ஒரு பாதம் கடகத்துக்குள்ளே இருக்கும். அதுக்கப்புறம் பூசம் முழுசாக 4 பாதங்களும் அங்கேயே இருக்கும். புதனுடைய ஆயில்யம் 4 பாதங்கள் அங்கேயே இருக்கனால கடகத்தோட ஒரு மண்டலம் முடியுது. அதாவது 9 கிரகங்களுடைய 4 பாதங்களும் அந்த 120 டிகிரிஸ். ஏன்னா 30 4 ராசிகள் அங்கே வரும்போது 120 டிகிரி அங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மண்டலம், அதாவது மேஷ மண்டலம் அத்தோட முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அதுலேயே எல்லாமே வந்துடும். அஸ்வினி கேதுவுடையது, பரணி சுக்கிரனுடையது, கிருத்திகை சூரியனுடையது, ரோகிணி சந்திரனுடையது, மிருகசீரிஷம் செவ்வாயுடையது, திருவாதிரை ராகுவுடையது, புனர்பூசம் குருவுடையது, பூசம் சனியுடையது, ஆயில்யம் புதனுடையது. 9 கிரகங்களோட 9 பாதங்களும் சேர்ந்து 120 டிகிரி அங்கேயே முடிஞ்சு போயிடும். திரும்பவும் பார்த்தீங்கன்னா கேதுவுடைய மகத்தில் சிம்ம மண்டலம் ஆரம்பித்து விருச்சகத்தோட புதன் கேட்டையோட அங்கே சிம்ம மண்டலம் முடிஞ்சிடும். திரும்பவும் மூல நட்சத்திரத்தில் தனுசு மண்டலம் ஆரம்பித்து புதன் ரேவதியோட மீனத்தில் தனுர் மண்டலம் முடியும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டத்துலேயும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இப்போது இந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரங்கள் மேலே தான் பயணிக்கும் அப்படின்னு சொல்லி நான் போன பதிவில் சொன்னேன் இல்லைங்களா? அந்த 13 டிகிரி 20 மினிட் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் மேலேயும் அந்த கிரகங்கள் பயணிச்சுக்கிட்டே வரும். அதில் 1 பாதம், 2 பாதம், 3 பாதம்னு அந்த காலத்திலேயே எந்த பாதம்னு பிரித்து தசாபுத்திகளுக்காக தசாபுத்தி எத்தனை வருடங்கள் அப்படின்னுலாம் பிரித்து போடுறதுக்காக அப்போவே பாதங்கள் வச்சாங்க. இப்போ அதுலேயும் சுத்தமாக டிகிரி வந்துருச்சு. ஒவ்வொரு டிகிரி 13 டிகிரி ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் அதில் ஒரு டிகிரிக்கும் பலன்களை எடுக்கிற மாதிரி இப்போது ஜோதிடத்துறை மிக 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 முன்னேறி வந்துருச்சு. அவ்வளோ முன்னேறி வந்திருக்கிற ஒரு ஜோதிட முறையை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அதில் பலன் தெரிஞ்சுக்கணுமா, இல்லை இன்னும் பழையபடியே வெறும் லக்னத்துக்கையும் பார்வைனும் பரிவர்த்தனைனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத வச்சு ஒரு பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமாங்கிறத தயவு செஞ்சு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். இன்னும் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம ராசி பலனுக்குள்ளே போகிறனால நம்ம இந்த விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு கிரகம், இப்போது மிதுனம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மிதுனம் திருவாதிரையில் லக்ன புள்ளி விழுந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் அந்த டிகிரிக்கு
குரு நிற்கிற டிகிரியிலிருந்து ஒரு பலனை செய்வார். மிதுன லக்னம் நீங்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்னமாக மட்டும் நீங்கள் இருந்தால், மிதுன லக்னம் அப்படின்னா மிதுன லக்னத்துக்கு அப்படின்னு ஒரு பலன் கிடையாது. சரிங்களா? மிதுன லக்னம் அப்படின்னு உங்களை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய தலை அப்படின்றது மிதுனத்தில் ஆரம்பிக்குது அப்படின்றதுக்காக மிதுன லக்னம் அப்படின்னு சொல்கிறாங்களோ தவிர மிதுன லக்னத்துக்குன்னு ஒரு பலன் கிடையாது. இப்போது மிதுன லக்னமாக இருந்தால் உங்களோட 2ஆம் பாவம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். புரியுதுங்களா? மிதுன லக்னம் அப்படிங்கிறப்போ அந்த லக்னத்தில் உங்கள் தலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். அதே போல் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பிரச்சனைகளும் மிதுன லக்னத்தை வச்சு உங்களோட 2ஆம் பாவம் எது, 3ஆம் பாவம் எது, 4ஆம் பாவம் எது, 5ஆம் பாவம் எது அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் மிதுன லக்னம் அப்படின்னு அப்போ பிரித்தாங்க. இப்போ அது கூட முடியாது. ஏன் அப்படின்னா மிதுன லக்னத்தில் நீங்கள் 18 டிகிரியில் பிறக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த அதாவது நீண்ட ராசிகள் குறுகிய ராசிகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா நம்ம உலகம் இந்த நீள்வட்டம், ஃபுல் ரவுண்டு கிடையாது, நீள்வட்டம். அப்போது இந்த இடத்துல நீளமாக இருக்கும்போது இங்கே ராசிகள் பெரிய அளவில் இருக்கும். இங்கே இந்த சைட்ஸ் வரும்போது கொஞ்சம் குறுகிரும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ராசி அப்படின்றது 35 டிகிரியிலக்கும் போகும். ஒவ்வொரு ராசிகள் 27 டிகிரிலையும் முடிஞ்சு போயிடும். புரியுதுங்களா? ஒரு ராசி அப்படிங்கிறது 30 டிகிரி அப்படிங்கிறது அப்ராக்சிமேட் அளவு தான். ஆனால் ஒரு ராசி 35 வரைக்கும் போகும். 34 டிகிரிலேருந்து 35 தொட்டு கூட வரும். இன்னொன்று 26லேருந்து 27 தொட்டு கூட வரும். அதனால் அதை குறுகிய ராசிகள்னு சொல்லுவோம். நீளமான ராசிகள் நீல ராசிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் நிறைய ஜோதிடர்களுக்கு தெரியவே கூட தெரியாது. கடகத்தில் ஏதோ ஒரு கிரகம் நிற்கும். அது 18க்கு முன்னாடி நின்னாதான் அது உங்கள் லக்னத்தில் இருக்கிறதா அர்த்தம். அதுவே அந்த 18 டிகிரி தாண்டி நின்றுச்சுன்னா உங்கள் 2ஆம் பாவத்தில் அது இருக்கிறதா அர்த்தம். ஆனால் கட்டத்தில் அப்படி தெரியாது. கடகத்தில் ஒரு கிரகம் இருக்கும். நீங்கள் மிதுன லக்னமாக இருந்தால் கடகம் உங்களுக்கு 2ஆவது கட்டம் அப்படின்னு இது ஆகும். எல்லாத்துக்கும் தனி கட்டமெல்லாம் ஜாதகத்தில் போட்டு கொடுக்க முடியாது. டிகிரி இருக்கும். உங்கள் டிகிரியிலேருந்து உங்கள் 2ஆம் பாவம் இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது அப்படின்னு இருக்கும். அப்போது எல்லாருக்குமே நூற்றுக்கணக்கானவங்க ஆயிரக்கணக்கானவங்களுக்கும் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கட்டம் இருக்கும். அந்த கட்டத்தில் கிரகநிலைகள் எப்படி இருக்கோ அதுதான் உங்களுக்கு கிரகநிலையோ தவிர ராகு கேது லக்னத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு 1ல் 7ல் ராகு கேது இருக்குது அதனால் உங்களுக்கு ராகு கேது, 2 8ல் ராகு கேது இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ராகு கேதுன்னு சொல்கிறாங்கல்ல. ராகு கேது இருக்கிற பொண்ணையே தான் பார்க்கணுமா பையனையே தான் பார்க்கணுமான்னு நீங்கள் கேட்குறீங்கள. அப்படி ராகு கேதுவே இருக்கவே இருக்காது. ஒருத்தங்களுக்கு 12 6ல் ராகு கேது மாறிடும், ஒருத்தங்களுக்கு 9 3 9ல் ராகு கேது மாறிடும். அப்போ அவங்களுக்கு ராகு கேதுவே இருக்காது. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரியெல்லாம் கட்டத்தில் இருக்கிறத மட்டும் வச்சுட்டு இப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு அடம் பிடிக்காதீங்க. அப்படி கிடையாது. சரிங்களா? அதனால் எல்லா கிரகங்களுமே ஒரு டிகிரியில் நிற்கும். அந்த கட்டம் உங்களுக்கு எத்தனாவது கட்டம் வரும் அப்படிங்கிறத நம்ம டிகிரி சுத்தமாக தான் பார்க்கணுமோ தவிர அந்த பொதுவாக அன்னைக்கு ஒரு நாளைக்கு காலையில் 6 மணிக்கு போடுற கட்டம் தான் நமக்கு வரும். அந்த கட்டத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம முடிவு பண்ண முடியாது. இன்னும் அந்த அளவுக்கு உங்கள் டிகிரிக்கு கட்டம் போட்டு கொடுக்குற ஆப்ஸ் எல்லாம் இன்னும் வரலை. சரிங்களா? அதனால் இந்த விஷயத்த முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இத்தனை கட்டத்தில் இது நிற்கிது, உங்களுக்கு அத்தனாம் கட்டத்தில் அது நிற்கிது அப்படின்னா அந்த கட்டத்தில் நிற்கிதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியாது. உங்கள் ஜாதகத்தை கொடுத்து டிகிரிக்கு சுத்தமாக போட்டு கொடுக்குற ஆப்ஸ் நிறையா வந்துருச்சு. அதில் உங்களுக்கு கணிச்சு கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு டிகிரி மாறி இருக்கிறத அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அதை பார்த்து தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சும்மா 19 இந்த கட்டத்தில் இது இருந்தால் உனக்கு இது நடக்கும்னு சொல்கிறதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. அப்படி கிடையவே கிடையாது. நம்ம ஜாதகத்தில் நமக்கு சிரமத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு கிரகம் நிற்கிதா, இல்லை ரொம்ப ஈஸியாக நல்லா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிரகம் நிற்கிதா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சும்மா 19 சொல்கிற விஷயங்களை தயவு செஞ்சு நம்பி எனக்கு அது நடந்துடும் இது நடந்துருக்கணும் பயந்துக்க தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இத்தனை பதிவுகளும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி முக்கியமாக இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் பயிற்சிகள் வெறும் பஞ்சாங்கத்தில் சனி பயிற்சி இல்லைன்னு போட்டிருக்கு.
புரிஞ்சதுங்களா? 2026 சனி பயிற்சி இல்லை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதே போல் ராகு கேது பயிற்சி வந்து 5/12/2026 ராகு கேது பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் உண்மையிலுமே அது ராசி பயிற்சிகள். இது எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்கா, அப்போது 3 நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் நகர்ந்து 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 வரும். சூரியனாக இருந்தது அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தில் 10 நாளைக்கு மேலே சூரியன் இருக்காது. ஒரு மாதம்தான் சூரியன் ஒரே ராசியில் இருக்கும். அப்போது அதில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் சூரியன் ஒரு டிகிரி நகரும். அப்படி ஒவ்வொரு டிகிரி நகரும்போதும் இப்போ அஸ்வினியில் இருக்குன்னா 13 டிகிரி 13 நாள், முதல் 13 நாட்கள் அஸ்வினியில் இருக்கும் சூரியன் சித்திரை மாதத்தில். அடுத்து சித்திரை மாதம் 13ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி வரைக்கும் பரணியில் இருப்பார். 26ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் அவர் வைகாசிக்குள்ளே போகிற வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரத்து மேலே இருப்பார். அப்போது நீங்கள் எப்படி பலன் சொல்வீங்க? அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரமே அந்த கேதுவோட நட்சத்திரத்தின் மேலே சூரியன் இருக்கும்போது சூரியன் கேது காம்பினேஷன் சொல்லணும். அடுத்து சுக்கிரன், பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம், சூரியன் சுக்கிரன் காம்பினேஷன் சொல்லணும். அடுத்து சூரியனுடைய கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரமே. அப்போது சூரியனுடைய நட்சத்திரத்தின் மேலே சூரியன் போகும்போது அதுக்கு ஒரு காம்பினேஷன் சொல்லணும். ஆனால் அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க. 19 சூரியன் அங்கே நிற்கிது, அது எந்த இடம், அது எந்த கிரகம் பார்க்குது, அதை மட்டும் வச்சு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அது அவ்வளோ சிறப்பான பலன்களாக வராது. எந்த சாரத்தின் மேலே இருக்கோ அதுதான் சரியான பலன்களை தரும். ஓகேங்களா? அதனால தான் நட்சத்திர பலன்களாவது ஓரளவுக்கு உண்மையாக வரும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். நம்ம சுயஜாதகங்கள் பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக அந்த சூரியன் எந்த உபநட்சத்திரத்தில் நிற்கிது அப்படின்னும் பார்த்து அதை நாம் மிக சிறப்பாக சொல்ல முடியும். அதனால தான் தயவு செஞ்சு நட்சத்திர பலன்களையாவது கொஞ்சம் நம்புங்க. அதுவும் 30% நம்புங்க, மிச்சம் 70% உங்கள் சுயஜாதகத்தை மட்டும் வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்போ சூரியன் அடுத்தது ரிஷபத்துக்கு போகிறார் அப்படின்னா ரிஷபத்தில் சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கும். அடுத்தது சந்திரனுடைய ரோகிணி இருக்குது. அதுக்கப்புறம் செவ்வாயுடைய மிருகசீரிஷம் இருக்கும். அப்போது சூரியன் சந்திரன் காம்பினேஷனில் ஒரு பலன் வரும், சூரியன் செவ்வாய் காம்பினேஷனில் இன்னொரு பலன் வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பலன்கள் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதனால் தயவு செஞ்சு அதை எடுங்க. அதே போல் சனி மாதிரி 2.5 வருஷங்கள் ஒரே ராசியில் இருக்கக்கூடிய கிரகமாக இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 13 மாதங்கள் அந்த ஒரே இதில் இருக்கும், ஒரே நட்சத்திரத்துலையெல்லாம் இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட, ஓகேங்களா, சரியாக நான் சொல்லலை, கிட்டத்தட்ட. அப்போது அந்த மாதிரி அந்த 13 மாதங்கள் தான். 2.5 வருஷம் சனி, எனக்கு 7.5 வருஷம் சனி அப்படின்னு இல்லை. 7.5 வருஷம் சனி திசையில் கிட்டத்தட்ட 5 நட்சத்திரத்துக்கு மேலே சனி மாறி போகும். அப்போது உங்களுக்கு 5 விதமான பலன்களை கொடுக்கும். ஒரே பலன் தான் கொடுக்கும் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. கிட்டத்தட்ட 6 பலன்களுக்கு மேலே சனி கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவை மட்டும் நம்பி இப்படி தான் நமக்கு நடக்கும் அப்படின்னும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.